ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீ பார்த்திருந்தால் இல்லைன்னா நீ பார்த்திருந்தீனா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யூ சி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பார், யூ சி. இஃப் யூ ஹேட் சீன் அப்படின்னா நீ பார்த்திருந்தால். ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் இஃப் கண்டிஷன். இது தேர்ட் இஃப் கண்டிஷன். ஸ்ட்ரக்சர் நல்லா பாருங்கள். ஹேட் சீன். இந்த சீன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இந்த சேனலில். அதாவது ஒரு வேர்ப், ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தையை நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் சா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன். அந்த சீன் தான் இங்கே வருது. அதாவது ஹேவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த மூணுமே ஹேவ் வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸ்க்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன். ஹேவ் வேர்ப்ஸ் அப்படின்னா ஹேஸ், ஹேவ், ஹேட் இந்த மூணு வார்த்தைகளும் ஹேவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து உடனே ஒரு வேர்ப் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். நீ நன்றாக படித்திருந்தால் இதை நம்ம சொல்ல போகிறோம். யூ ஸ்டடி வெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நன்றாக படி, யூ ஸ்டடி வெல். நீ நன்றாக படித்திருந்தால், இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல். நீ நன்றாக படித்திருந்தால், ஹேட் ஸ்டடீடு. இந்த ஸ்டடீடு அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது, இன்னும் முடியல. இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை சொல்லுங்கள். அவர் பேசியிருந்தால், ஹீ ஸ்போக், அவர் பேசினார். அவர் பேசியிருந்தால் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் ஹீ ஹேட் ஸ்போக்கன், அவர் பேசியிருந்தால். அந்த ஸ்போக்கன் அப்படிங்கிற வார்த்தை ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை சொல்லுங்கள். நாங்கள் போயிருந்தால், வி வென்ட் அப்படின்னா நாங்கள் போனோம். நாங்கள் போயிருந்தால். இஃப் வி ஹேட் கான், கோ அப்படிங்கிற வேர்ப், கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். அவர்கள் நடந்திருந்தால், தே வாக்டு அப்படின்னா அவர்கள் நடந்தனர். அவர்கள் நடந்திருந்தால். இஃப் தே ஹேட் வாக்டு, அவர்கள் நடந்திருந்தால். குழந்தைகள் தூங்கியிருந்தால், சில்ட்ரன் ஸ்லெப்ட் அப்படின்னா குழந்தைகள் தூங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ். குழந்தைகள் தூங்கியிருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் சில்ட்ரன் ஹேட் ஸ்லெப்ட். மேலே இருக்கிற ஸ்லெப்ட் பாஸ்ட் டென்ஸ், கீழே இருக்கிற ஸ்லெப்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டீச்சர் டாட் அப்படின்னா ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். ஆசிரியர் கற்றுக் கொடுத்திருந்தால் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இஃப் டீச்சர் ஹேட் டாட், ஆசிரியர் கற்றுக் கொடுத்திருந்தால். இஃப் டீச்சர் ஹேட் டாட். இந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. நான் பழங்களை வெட்டியிருந்தால், ஐ கட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நான் பழங்களை வெட்டினேன். வெட்டியிருந்தால் அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இஃப் ஐ ஹேட் கட் ஃப்ரூட்ஸ். இந்த கட் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் டென்ஸும் கட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கட்டு தான். அவர் பாடியிருந்தால், ஹீ சாங். ஹீனா அவர், அவர் அவன் ரெண்டுக்குமே ஹீ தான். சிங் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் சாங். அவர் பாடினார். அவர் பாடியிருந்தால் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? இஃப் யூஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர் தான். இதை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் திருத்தி அனுப்புகிறேன். அடுத்த வீடியோவில் இந்த வாக்கியங்கள்லாம் எப்படி முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இஃப் அப்படிங்கிற வாக்கியம் பாதியில் நிற்கிது, இதெல்லாம் எப்படி முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.